Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா பாட்டிலும் acrylic கலர் பெயிண்ட் வந்து எடுத்துர்க்கேன். இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம எப்படி வந்து பாட்டில டெக்கரேஷன் பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து மார்பிள் வந்து செய்ய போறேன். அதுக்கு வந்து பெயிண்ட் வந்து acrylic கலர் வந்து பெயிண்ட் வந்து எடுத்துர்க்கேன். Black கலர் வந்து எடுத்துர்க்கேன். அது வந்து பாட்டில ஃபுல்லா நம்ம வந்து அடிச்சுக்க போறோம். நான் வந்து எதுக்காக இந்த பாட்டில் வந்து எடுத்துர்க்கேன்னு பாத்தீங்கன்னா குண்டா இருக்கிறதுனால ரொம்ப அழகா வந்து தெரியும். குண்டா அதுல வந்து மார்பிள் கல் பொதிச்சு வச்ச மாதிரி வந்து தெரியும். அதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த பாட்டில் வந்து எடுத்துர்க்கேன். உங்கள்ட்ட வேற பாட்டில் இருந்தா கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா வந்து அடிச்சு முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கோட்டிங் நான் வந்து 2 கோட்டிங் வந்து கொடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வந்து இன்னொரு கோட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ கீழ அடிக்கும்போது மேல வந்து காஞ்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கும்போது ஹேர் பபிள்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து இருக்கு. அது வந்து நீங்க கவலைப்படாதீங்க. அது வந்து காஞ்சிட்டா வந்து சரியாயிடும். இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப ஷைனிங்கா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக வந்து என்ன இது இப்படி இருக்கு பாட்டில் நல்லா வருமா நல்லா வராதா அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து கவலைப்படாதீங்க. இப்போ டபுள் கோட்டிங் வந்து நம்ம வந்து கொடுத்து முடிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து தேவைப்படும். அதுக்காக ஒரு சின்ன பவுல்ல வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து கொஞ்சமா வந்து எடுத்துக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் பெயிண்ட் தான் வந்து தேவைப்படும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் பெயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அது என்ன கவர்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் கேக்குற கவரா இருந்தா நல்லா இருக்கும். அப்பதான் வந்து அது அங்கங்க நமக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது வந்து நல்லா வந்து நமக்கு வந்து தெரியும். நல்லா பெயிண்ட்ல வந்து தெரியுற மாதிரி அந்த கவர் வந்து நல்லா முக்கி அங்கங்க வந்து அந்த பாட்டில வந்து அடிச்சுக்கலாம். அப்பதான் வந்து மார்பிள் கல் வந்து புதைச்சு வச்ச மாதிரி நமக்கு வந்து அழகா வந்து தெரியும். இப்போ ஹாய் சொல்ல சொன்ன குட்டீஸ்க்குலாம் வந்து ஹாய் சொல்லிக்கலாம். லலிதா, மித்ரா இவங்க 2 பேருக்கும் வந்து ஹாய். வீட்லயே வந்து இருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அங்கங்க அடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க Black கலர் பெயிண்ட்க்குள்ள நம்ம வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து புதைச்சு வச்ச மாதிரி இருக்கு. மார்பிள் கல்லாம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி தான் வந்து நமக்கு இந்த பாட்டில் வந்து கிடைச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நீங்களும் வந்து வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நம்ம 2 பொருள் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு பாட்டில் வந்து எடுத்துர்க்கோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெயிண்ட் வந்து எடுத்துர்க்கோம். நான் ஏன் ஃபேப்ரிக் அக்ரிலிக் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துர்க்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த பெயிண்ட் வந்து எடுத்துர்க்கேன். நீங்க வேற பெயிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஷைனிங்கா வருமான்னு எனக்கு தெரியல. அப்படி ஷைனிங்கா வந்துச்சுனா நீங்க அந்த பெயிண்டே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாட்டில் மாதிரியே தெரியல. ஏதோ மார்பிள் கல்லுல வந்து பாட்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப அழகான ஒரு பாட்டில் வந்து ரெடியா இருக்கு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Thanks for watching. Bye.